என்னை நம்பி வாழுகின்ற பறவைகளுக்கு நான் அதை கவனிக்கணும். என் பின்னாடியே ஓடி வந்த பறவைகளுக்கு பார்த்தீங்கன்னா, வாழை இலையெல்லாம் கொஞ்சம் பொறிச்சிட்டு அப்படியே கொடுக்கறது. ஏன்னா நம்ம மேலே அவங்க அவ்வளோ பிரியமாக பழகிட்டு இருக்குது, நம்மளை நம்பி இருக்குது. நம்ம தினம் போக முடியலனா கூட 2 நாளைக்கு ஒரு தடவையாவது போய் ஆகணும். தண்ணியெலாம் சுத்தம் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அந்த பறவைகளுக்கு கொடுக்கணும். இந்த பறவைகள்லாம் எப்படி இயற்கையாக வாழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு முயற்சி செஞ்சு அது இயற்கையாக வாழ வைக்கணும். செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டு, தண்ணியெலாம் வாத்துக்கள் அப்படின்னாவே தண்ணியில் ஆடும், சேத்துல ஆடும். அதனால் நம்ம செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டு அந்த வாத்துக்கள் எப்படி ஆற்றுலையும் சரி இல்லை வயல்லையும் சரி இயற்கையாக வாழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த பறவைகள்லாம் நம்ம குழந்தைகளாட்டும் ஓடி பிடிச்சி விளையாடும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுவும் அந்த தோட்டம் முழு குழந்தைகளாட்டும் ஓடி பிடிச்சி விளையாடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் இந்த பறவைகள்லாம் வயல்வெளியில் ஆற்றுலலாம் எப்படி குளிக்குமோ அதே மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணணும். தண்ணிலாம் விட்டு வைக்கிறப்ப அந்த கூசு வாத்தெல்லாம் அப்படி குளிக்குங்க. குளிச்சுட்டு வாத்துக்கள்லாம் அந்த வெயிலில் ரெக்கை விரித்து ஆடுங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம அது கூட அன்பாக பழக ட்ரை பண்ணணும். நம்ம கையாலே அதுக்கு ஊட்டி விடணும். நம்ம கூட அப்படி தான் அது நெருங்கி பழகும். ஏன்னா நம்மளை விட்டால் அதுங்களுக்கு வேறு ஆள் யாருமே கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துற பறவைகளை கவனிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூட க்ளோஸாக கவனிக்கணும். அப்படி தான் கொஞ்சம் பறவைகளெல்லாம் கவனிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன்.